ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அமைதியான ஒரு நாட்டுல சிண்ட்ரெல்லான்னு ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவளோட மனசு ரொம்ப சுத்தமானது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்கு ஒரு நல்ல காலம் வரும்னு அவ எப்பவும் நம்பினா. ஆரம்பத்துல சிண்ட்ரெல்லா அவளோட அம்மாவோடையும் அப்பாவோடையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா பாவம், ஒரு நாள் அவ அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. செல்லம், வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீ எப்பவும் அன்பா இருக்கணும். மத்தவங்க கிட்ட காட்டுற அந்த அன்புதான் உலகத்திலேயே பெரிய மேஜிக். கண்டிப்பா அம்மா, நான் எப்பவும் அப்படியே இருப்பேன். கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா உடம்பு முடியாம இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் மட்டும் சிண்ட்ரெல்லா மனசுல அப்படியே இருந்தது. சிண்டரெல்லாவுக்கு ஒரு அம்மா வேணுமேனு நினைச்சு அவங்க அப்பா ஒரு பொண்ண கல்யாணம் செஞ்சாரு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க. பாக்க என்னவோ அவங்க அழகுதான மனசு விஷம். இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பம்தான். ஆனா விதி ரொம்ப கொடூரமானது. கொஞ்ச நாள்ல சிண்ட்ரெல்லாவோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அப்பா இல்லாத அந்த வீட்டுல சிண்ட்ரெல்லாவை ஒரு பொண்ணா நடத்தாம வேலைக்காரியா நடத்தினாங்க. இனிமே இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீதான் பார்க்கணும், புரியுதா? சரிமா, எனக்கு புரிஞ்சது. நான் அப்படியே பண்றேன். முதல்ல தரைய துட, அப்படியே எங்க துணி எல்லாத்தையும் துவைச்சு போடு. பாவம், அவளுக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. அவளை வீட்டுன மேல் அறையில தங்க வச்சாங்க. சமையல் கட்டுல சாம்பல் பூசிட்டு இருந்ததால அவளை எல்லாரும் கிண்டலா சிண்ட்ரெல்லான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் மனசு தளரக்கூடாது, தைரியமா இருக்கணும். அவங்க எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் சிண்ட்ரெல்லாவோட அன்பு மாறவே இல்ல. இந்தாங்க, சின்ன பறவைகளா சாப்பிடுங்க. பறவைகளும் எலிகளும் அவளுக்கு நண்பர்களா மாறுச்சு. அவளால முடிஞ்சப்போ எல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சா. ஒரு நாள் காலையில அரண்மனை ஆட்கள் ஊருக்குள்ள வந்தாங்க. இளவரசர் ஆணை, அரண்மனையில ஒரு பிரம்மாண்டமான விருந்து நடக்குது. நாட்டுல இருக்கிற எல்லா பொண்களும் இதுல கலந்துக்கலாம். பாட்டியா, இளவரசர் என்னதான் பார்க்க போறாரு? நான் தான் இருக்கிறதுலயே சூப்பரான ட்ரெஸ் போட போறேன். சிண்ட்ரெல்லா, எங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வா. செருப்பத்துடே. நானும் அந்த விருந்துக்கு வரட்டுமா சித்தி? வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சா யோசிக்கலாம். சித்தி வேணும்னே சிண்ட்ரெல்லாவோட வேலைகளை அதிகமாக்கினாங்க. தானியங்களை தரையில கொட்டி சூரியன் மறையறதுக்குள்ள இதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். சிண்ட்ரெல்லா அழ ஆரம்பிச்சா. ஆனா அவளோட சின்ன நண்பர்கள் வந்து உதவி செஞ்சாங்க. ரொம்ப நன்றி என் அன்பு நண்பர்களே. அன்னைக்கு சாயங்காலம் சிண்ட்ரெல்லா ஒரு பழைய பெட்டியை திறந்தா. அதுல அவங்க அம்மாவோட பழைய ட்ரெஸ் இருந்தது. இது ரொம்ப எளிமையா தான் இருக்கு, ஆனா இது எங்க அம்மாவோடது. எலிகள் அது அழகா தச்சதுங்க. அக்காங்க தூக்கி போட்ட ரிப்பன்களையும் மணிகளையும் வச்சு அது அலங்காரம் பண்ணுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சிண்ட்ரெல்லா அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கீழே வந்தப்போ, ஏய், இது என்னோட ரிப்பன் இல்ல, இந்த மாலையும் என்னோடதுதான். எங்க பொருளை எடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? அவங்க அந்த ட்ரெஸ்ஸ கிழிச்சு போட்டாங்க. சிண்ட்ரெல்லா கதறி அழுதா. நான் ஒரே ஒரு ராத்திரி மட்டும் அங்க வரணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதானே. ஏன் அழற கண்ணு? நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன், ஆனா முடியல. தேவதை அம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு நான் உதவி செய்றேன். பிபிடி பாபிடி பூ. தேவதை மந்திரக்கோல சுத்துனதும் பழைய துணி பளபளக்கிற ட்ரெஸ்ஸா மாறுச்சு. பூசணிக்காய் தங்க ரதமா மாறுச்சு. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நள்ளிரவு 12 மணி ஆனா இந்த மந்திரம் எல்லாம் கலைஞ்சிடும். நிச்சயமா மறக்க மாட்டேன். அரண்மனைக்குள்ள சிண்ட்ரெல்லா நுழைஞ்சதும் எல்லாரும் ஸ்தம்பிச்சு நின்னாங்க. இவ்ளோ அழகான பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இவங்க கூட நான் கண்டிப்பா டான்ஸ் ஆடணும்.
ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்து சந்தோஷமா நடனம் ஆடுனாங்க. உங்கள மாதிரி ஒரு பொண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. நானும் உங்கள மாதிரி ஒருத்தரை பார்த்ததில்ல. திடீர்னு கடிகாரம் 12 அடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ, நான் கிளம்பணும். அவ வேகமா ஓடினா. அப்படி ஓடும்போது அவளோட ஒரு கண்ணாடி செருப்பு மட்டும் படிக்கட்டுல கழந்து விழுந்துருச்சு. இளவரசர் அந்த செருப்பை எடுத்துட்டு ஊர் முழுக்க தேடினாரு. இந்த செருப்பு யாருக்கு பொருந்ததோ அவங்களதான் நான் தேடுறேன். அப்போ சிண்ட்ரெல்லாவோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த செருப்பு போட முன் வந்தா. இது எனக்கு சரியா இருக்கு. இல்ல, இது உங்களுக்கு இல்லை. அந்த இரு சகோதரிகளும் அந்த செருப்பு பத்தடம் என்று கூறினார்கள். அப்போ சிண்ட்ரெல்லா முன்னாடி வந்தா. நான் ட்ரை பண்ணலாமா? அந்த கண்ணாடி செருப்பு சிண்ட்ரெல்லா காலுக்கு கச்சிதமா பொருந்துச்சு. சிண்ட்ரெல்லா தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள். இளவரசரை திருமணம் செய்து கொண்டாள். என் கூடவே எப்பவும் இருப்பியா? நிச்சயமா, அதே அன்போட இருப்பேன்.